நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். தினமும் 2 கால பூஜை அபிஷேகம் என்று குறைவில்லாமல் நடைபெறும் இக்கோயிலில் மூலவருக்கு சைவமும், சன்னதிக்கு வெளியில் இருக்கும் வாழ் முனீஸ்வரருக்கு அசைவமும் படைக்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு நாள் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இவருக்கு 3 நாட்கள் உற்சவம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நிதம் இக்கோயிலுக்கு வந்து அருளை பெற்றுச் செல்பவர்களும் குலதெய்வக்காரர்களும் கோயில் நிர்வாகமும் இணைந்து இவ்விழாவினை பிரம்மாண்டமாக நடத்துகின்றனர். முதல் நாள் பந்தக்கால் நடப்பட்டு கோபூஜை, 108 இளநீரால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. 2ஆம் நாள் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், காயத்ரி மந்திர வேள்வி, மூலமந்திர அர்ச்சனை, சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை மற்றும் அன்னதானத்தோடு காலை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மாலை 6 மணி அளவில் பதிவிளக்கு பூஜை மற்றும் வர்ணித்து உத்தரவு கேட்கப்படுகிறது. 3ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று காலை அருகில் இருக்கும் நாகாத்தம்மன் ஆலயத்திலிருந்து 108 பால் குடங்கள் அம்மன் மலர் கிரகத்துடன் வீதி உலா வந்து முனீஸ்வரர் ஆலயத்தை அடைந்து முனீஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்படுகிறது. மதியம் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமபந்தி போஜனம் அளிக்கப்படுகிறது. மாலை 4 மணி அளவில் மகா படையல் படைக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் அவரவர் நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர். மாலை 6 மணி அளவில் பௌர்ணமி தீபம் ஏற்றி முனீஸ்வரர் உற்சவ விக்கிரகத்தை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்கின்றனர். அச்சமயம் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டுச் செல்கின்றனர். இரவு தீப ஆராதனை அர்ச்சனையுடன் விழா நிறைவடைகிறது. 3, 5, 9 என்று அவரவர் குல வழக்கப்படி கல் வைத்து களிமண்ணால் வீடு கட்டப்பட்டு மூங்கில் அல்லது கரும்பினால் பந்தல் போட்டு சூலம் சார்த்தப்படுகிறது. ஒவ்வொரு கல்லையும் தண்ணீரினால் அபிஷேகம் செய்து விபூதி, மஞ்சள் குங்குமம் இட்டு அவரவர் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கல்லின் மேல் நூல் சாற்றி பூ வைக்கப்படுகிறது. பூஜை முடிந்த பிறகு அவரவர் அந்த கயிற்றை கைகளில் கட்டிக்கொள்வர். பிறகு ஒவ்வொரு கல்லின் எதிரிலும் வெற்றிலை, பாக்கு, பழம், சிகப்பு ஆடை, வெள்ளை ஆடை வைத்து சைவ வழிபாடாக இருந்தால் பெரிய வாழை இலையில் மாவிளக்கு, பொறி, அவல், பொட்டுக்கடலை, நாட்டுச் சர்க்கரை, விபூதி கட்டி காதோலை, கருகமணி, இளநீர், சாராயம், சுருட்டு, பூணூல், கதம்ப பொடி அதாவது சீயக்காய், மஞ்சள், குங்குமம் ஆகியவை கலந்தது சர்க்கரை பொங்கல், சுண்டல், வடை என்று படைக்கப்படுகிறது. இத்துடன் அடிதடி என்ற பதார்த்தங்களும் படைக்கப்படுகிறது. இதில் அடி என்பது அரிசியை ஊற வைத்து அரைத்து கிளறி தட்டை போல் தட்டி குக்கரில் வேக வைத்து எடுக்கப்படுகிறது. தடி என்பதும் அதே செய்முறைதான். ஆனால் தட்டை போல் தட்டுவதற்கு பதில் கொழுக்கட்டை போல் பிடித்து வேக வைத்து எடுத்து படைக்கப்படுகிறது. அசைவமாக இருந்தால் மேற்சொன்னவைகளுடன் வெள்ளாட்டுக்கறி, தட்டை, அடை, உளுந்த வடை, பாயசம் படைக்கப்படுகிறது. கோழி படைக்காதவர்கள் இளநீர் வைப்பார்கள். எல்லா முனிகளுக்கும் பலி கொடுப்பதில்லை. சில முனிகளுக்கு மட்டுமே பலி கொடுக்கப்படுகிறது. முனீஸ்வரருக்கு கல் வைத்தது போலவே அவருக்கு எதிரிலும் 1, 2 என அவரவர் குல வழக்கப்படி கல் வைத்து பதார்த்தங்களையும் அவருக்கும் படைத்து கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.